ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரேடியாலஜியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் இன்டர்வியூலையும் யூஸ் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிடி. CT uses rotating X-rays and detectors with computer reconstruction to produce cross-sectional image. CT rotating X-rays-ஐயும் detectors-ஐயும் யூஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு cross-sectional image-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுது. HU CT-ல கேள்விப்பட்டிருப்பீங்க. HU-னா Housenfield units. HU is a scale of CT number that represent tissue density. HU ஒரு ஸ்கேல் ஆஃப் சிடி நம்பர்ஸ் எதை ரிப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டிஷ்யூவோட டென்சிட்டியை ரிப்ரசன்ட் பண்ணுது. வாட்டருக்கு எவ்வளோ HU இருக்கணும்னா 0 HU, ஏருக்கு -1000 HU, போனுக்கு +1000 HU. பிச்சையும் சிட்டியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிச் டேபிள் மூமெண்ட் பெர் ரொட்டேஷன் டிவைடட் பை ஸ்லைஸ் திக்னஸ். இட் அஃபெக்ட் ரேடியேஷன் குவாலிட்டி அண்ட் இமேஜ் டோஸ். ரேடியேஷன் குவாலிட்டியையும் இமேஜ் டோஸையும் அஃபெக்ட் பண்ணுது. T1 T2 எம்ஆர்ஐயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. T1 ஃபேட் பிரைட்டாக இருக்கும், வாட்டர் டார்க்காக இருக்கும். T2ல வாட்டரும் CSFும் பிரைட்டாக இருக்கும், ஃபேட் டார்க்கராக இருக்கும். கிரேடின் காயில் 3 காயில்ஸ் உண்டு. ஸ்லைஸ் செலெக்ஷன் காயில், ஃபேஸ் என்கோடிங் காயில், ஃப்ரீக்வன்சி என்கோடிங் காயில். ALARA, as low as reasonably achievable. ALARA is a radiation safety principle used to minimize radiation exposure. ALARA radiation safety principle எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமைஸ் ரேடியேஷன் எக்ஸ்போஷர். ரேடியேஷன் எக்ஸ்போஷரை மினிமைஸ் பண்ண தான் யூஸ் பண்ணுறாங்க. லெட் ஏப்ரான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரேடியோகிராஃபர்ஸ் எக்ஸ்ரே எடுக்கும் போதெல்லாம் ஒரு கோட்டு போல ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் லெட் ஏப்ரான். லெட் ஏப்ரானுக்கு ஃபங்க்ஷன் என்னன்னா ஷீல்டு சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ் ஃப்ரம் ஸ்கேட்டர் ரேடியேஷன் அண்ட் ரெடியூஸ் பேஷண்ட் அண்ட் ஸ்டாஃப் டோஸ். லெட் ஏப்ரான் சென்சிட்டிவ் ஆர்கன்ஸை ஷீல்டு பண்ணுது. எதுலேருந்து ஷீல்டு பண்ணுது? ஸ்கேட்டர் ரேடியேஷன்லேருந்து ஷீல்டு பண்ணுது. அண்ட் ரெடியூஸ் பேஷண்ட் அண்ட் ஸ்டாஃப் டோஸ். பேஷண்ட்டுக்கு டோஸையும் ஸ்டாஃப் டோஸையும் ரெடியூஸ் பண்ணுது. திக்னஸ் ஆஃப் த லெட் ஏப்ரான். லெட் ஏப்ரானுக்கு திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.25 mm to 0.5 mm திக்னஸ் வரை இருக்கும். டிட்டர்மினிஸ்டிக் எஃபெக்ட். டிட்டர்மினிஸ்டிக் எஃபெக்ட் அப்படின்னா சிவியாரிட்டி இன்க்ரீசஸ் வித் டோஸ். ஸ்கின் பர்ன்ஸ், கேட்ராக்ட் தான் இதோட எக்ஸாம்பிள். ஸ்டோகேட்டிக் எஃபெக்ட்னா என்ன? ப்ராபபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் டோஸ். எக்ஸாம்பிள் கேன்சர், ஜெனட்டிக் எஃபெக்ட். அடுத்த டோசிமீட்டர், பர்சனல் மானிட்டரிங் டிவைஸ் that measures radiation exposure of the staff. டோசிமீட்டர் ஒரு பர்சனல் மானிட்டரிங் டிவைஸ், ஸ்டாஃபோட ரேடியேஷன் எக்ஸ்போஷரை மெஷர் பண்ணுது. இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.